சென்னை நகர் கிருஷ்ணசாமி தெருவில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்து வந்த 80 வயது மூதாட்டி ராதா நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது கணவர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் ராதா மட்டும் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இவரது 3 பிள்ளைகளும் வெவ்வேறு மாநிலங்களில் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் இன்று காலை ராதாவின் வீட்டில் பணியாற்றும் அம்மு என்ற 31 வயது பெண் வழக்கம் போல் வேலைக்கு வந்துள்ளார். வீட்டின் வாசலில் இரவு உணவு அப்படியே இருப்பதை பார்த்து சந்தேகமடைந்த அவர் கதவை தட்டியுள்ளார். கதவு திறக்காததால் அருகில் வசிப்பவர்களிடம் தகவல் தெரிவித்து பின்னர் ராதாவின் மகன் ராம்ஜிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வந்த ராம்ஜி கதவை திறந்து பார்த்த பொழுது ஹாலில் உள்ள சோஃபாவில் ராதா ரத்த காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். மேலும் அவர் அங்கிருந்து அணிந்திருந்த செயின், வளையல், மோதிரம் உள்ளிட்ட சுமார் 12 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. குறிப்பாக இதையடுத்து பாண்டிபஜார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது விசாரணையின் அடிப்படையில் இன்னும் முன்னுக்கும் பின்பும் முரணாக பதிலளித்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்த போது நேற்று மாலை அம்மு 2 ஆண் நண்பர்களுடன் அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அம்முவிடம் திருப்பிடியில் விசாரணையானது நடத்தியதில் அதிர்ச்சி தகவல் வெளியானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ராதாவின் வீட்டில் அம்முவின் தாயார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய நிலையில் கடந்த 5 மாதங்களாக அம்முவும் அங்கு வேலை பார்த்து வந்துள்ளார். இதனால் வீட்டில் ராதா தனியாக இருப்பது மற்றும் நகைகள் இருப்பது குறித்து அம்முவுக்கு தெரிந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதையடுத்து சரியாக பயன்படுத்தி தனது ஆண் நண்பர்களான சந்திரமௌலி மற்றும் மணிகண்டனுடன் சேர்ந்து கொள்ளையடிப்பதாக அம்மு திட்டமிட்டது போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி நேற்று மாலை அம்மு வழக்கம் போல் வேலைக்கு செல்வது போல வீட்டிற்கும் சென்றுள்ளார். சந்திரமௌலி மற்றும் மணிகண்டன் இருவரும் டெலிவரி ஊழியர்கள் போல குடியிருப்புக்குள் சென்று அம்முவின் உதவியுடன் வீட்டிற்குள் பதுங்கியுள்ளனர். பின்னர் ராதா தனியாக இருந்த நேரத்தில் மூவரும் சேர்ந்து அவரை பிடித்து தலையணை மற்றும் கயிறு மூலம் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்ததாக போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளார்கள். மேலும் கொலைக்கு பிறகு மூவரும் வீட்டை விட்டு வெளியேறதாகவும் விசாரணை தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பணிப்பெண் அம்முவை கைது செய்த போலீசார் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் சந்திரமௌலி மற்றும் மணிகண்டன் ஆகியோர் இருவரையும் போலீசார் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். இதையடுத்து மூவரின் பேரிலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளும் மீட்கும் பணியிலும் போலீசார் தற்பொழுது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். பாலாஜி.